ஃப்ரெண்ட்ஸ் பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த நர்சரி கார்டன் அதையும் முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் அப்படியே மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்குங்க. நல்ல பெரிய பார்க்கு, அட்வென்ச்சர் பார்க்கு என்ட்ரன்ஸும் இருக்கு. வாங்க பாருங்கள் எப்படி இருக்குது என்ட்ரன்ஸு, சூப்பராக இருக்குது. உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸு பட்டை கிளப்புதுங்க. We love Wagaman. Yes. கிளைமேட் பட்டை கிளப்புதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லெஃப்டில் வந்து ஃப்ளவர் கார்டன் பார்க்கிங்க நல்லா இருக்கு. டிக்கெட் கவுண்டர். இங்கே நிறையா அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்ட்ரன்ஸ் டைம் வந்து 9 to 5 PM, 5:30 மணி க்ளோஸு. ஏட்டா ஃபீஸ் எவ்வளோ? ஓகே, பெர் ஹெட்டு 25ங்க. வண்டிக்கு வந்து பார்க்கிங் வந்து 10 ரூபா. இது நம்ம உள்ளே போய் விளாட்றது இருந்தால் நான் உள்ளே போய் பார்க்கலாம். நான் அது இங்கே உங்களுக்காக என்னென்ன டீட்டெயில்ஸு கேதர் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 வீலர் 10, 3 வீலர் 20, 4 வீலர் 30, ட்ராவலர் 50, பஸ்ஸு 100ங்க. அட்வென்ச்சர் பார்க் வாகாமன் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 5:30க்கு வெளியே போயிடணும். நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. குழந்தைகளுக்கு 15 ரூபா, அடல்ட்டு 25 ரூபா, சீனியர் சிட்டிசன் 15, கேமரா 100, ஹெலிகாம் 750. அட்வென்ச்சர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸுங்க? உள்ளதான் ஒரு 350 பெர்ஹெட் 350 இருந்தது. 350 கொடுத்தா எல்லாமே விளாட்லாமா? எல்லாம் இண்டிவிஜுவல் தான். கிளாஸ் பிரிட்ஜ் 250. ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ். ஓகே ஓகே ஓகே. எல்லா டைமும் ஓப்பனுங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாம் இருக்கு. வீக்லி ஃபுல் சாட்டர்டே சண்டே தான் மெயின் இல்லைங்களா? இந்த மெயின்டெனன்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், போய் விளாடுங்க, மெமரிஸ் கேதர் பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருக்குங்க, அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து பார்ப்பேங்க. ஏன்னா நான் தனியாக போய் இன்னும் விளாட முடியாதுல்ல. நான் இன்னும் 4-5 இடம் போக வேண்டியதாக இருக்குது வாகாமன். அதையும் போய் பார்க்கலாம். ஓகே, வந்து விளாடுங்க. பாருங்க எல்லாம் விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாயிருக்கும், அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குங்க. அட்வென்ச்சர் பார்க் பார்த்துட்டோம். இப்போ வந்து தங்கல் போகிறாங்க, இது ஒரு ஸ்பாட்டு. இது அதை பார்த்துட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது இது பார்க்கலாம். எல்லாம் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இதில் தான் இருக்குங்க. இது தங்கல் பாறை பார்த்ததுக்கப்புறம் மெடோஸ்ன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது, அதுவும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்குங்க, ஆனால் வரலாம், கார் எல்லாம் வரலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கலாம் நீங்கள். ஹாய் கைஸ், பாருங்க இதான் தங்கல் பாறை. வாகாமன்லேருந்து இது ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. மேலே அந்த ஹைட்டு போனோம்னா இந்த வாகாமன் ஃபுல் வியூ பார்க்கலாம். ஓகே, ஆனால் மேலே ஏறி போகணும், கஷ்டப்பட்டு வியூ எடுக்க மேலே ஏறி போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு ஏறி vlogs பண்ண போகிறேன். அங்கேருந்து வியூ காமிக்கலாம். ஓகே, செம்ம ஹைட்டாக இருக்க மாட்டிருக்கேன்.
அருமையான வியூ பார்க்கலாம். செம்ம வியூ. வாகமன்லேருந்து இப்போ இது 4வது பிளேஸ் நம்ம வந்து பார்க்குறோங்க, தங்கல் மலை அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வாகமன் வரும்போது ஒரு 26 கிலோமீட்டர் மலை ஏறினேன். ரொம்ப பயந்துட்டேங்க. ஏன்னா 26 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக வண்டி ஏறுது. ஃபுல் மிஸ்ட்டு 6 மணிக்கு. நான் மட்டும்தான் வந்துட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல. ஒரு 10 அடி தாண்டதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா ஃபுல் மிஸ்டெல்லாம் அப்படியே மறைச்சிருச்சு. வாகமன் ரீச் ஆகும்போது, ஒரு 15 கிலோமீட்டர் ரீச் ஆகும்போது எதுக்கடா நம்ம ரிஸ்க் எடுத்தோன்னு அப்போ நினச்சேன். வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். ரியலி நைஸ், வெரி நைஸ் பிளேஸுங்க வாகமன். ஃபேமிலியோடு வாங்க, ஒரு 2 நாள் கிளைமேட் என்ஜாய் பண்ணுங்க. சுற்றி ஒரு 10 கிலோமீட்டரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். வெறும் 10 கிலோமீட்டரில். மற்றபடி இந்த இயற்கையோட அழகு, இந்த சுத்தமான காற்று, அப்புறம் இந்த குளிர் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அப்படியே குளிர் வந்து கரெக்டாக இருக்குது. அப்பப்போ வெயிலும் அடிக்கும். கிளைமேட் எக்ஸ்ட்ராடினரி கிளைமேட். சொல்ல தெரியல, எனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. கீழே இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்து உட்காந்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, மெமரிஸ் கேதர் பண்ணுங்க. ஓகே, ஒரு 10 இடம் வாகமனில் இருக்குங்க. 10 இடமும் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார கவர் பண்ணிடலாம். மற்றபடி இந்த ஜீப்பு வந்து ட்ரக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அது ரொம்ப ட்ரக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ட்ரக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக ட்ரக்கிங் போவேன். இப்போ இந்த வீடியோஸ் எடுக்கிறதுனால அந்த ட்ரக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ட்ரக்கிங் எடுப்பேங்க. பாருங்கள் என்ன அட்மாஸ்பியர். வாகமனில் கரெக்டாக வந்து ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து மிஸ்ட்டு தாங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். மிஸ்ட்டு. வாங்க, நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். ஓகே, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இடமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ட்ரக்கிங் வந்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய விளாக்ஸ் போட வேண்டியது இருக்குது. ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த இடமெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வாங்க. வந்தால் உங்களுக்கு புரியும். ஓகே, ஆனால் நல்ல சீசனில் வரணுங்க. நவம்பர் இது நல்ல சீசன் நினைக்கிறேன். அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் நல்ல சீசன்னு நினைக்கிறேன். அந்த சீசனில் வந்தீங்கன்னா வாகமன் எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ்.